வரவேற்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி. Hallelujah. இயேசுவே சோதரம். Hallelujah. 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 வலது கரங்களில் இருக்கிறதெல்லாம் வலது கரத்தை உயர்த்தலாமா? யாருக்கெல்லாம் வலது கரம் இருக்கு அவங்க நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடி இந்த பௌர்ணமி வேலைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை உயரட்டும், எல்லா கரங்களும் உயரட்டும். எல்லாரும் இரண்டு கரங்களும் உயர்த்துவோம். இரண்டு கரங்களை உயர்த்தி வான் வீட்டை நோக்கி அப்பான்னு வாய் விரிவாய் திறந்து அப்பா நன்றி என்று எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி. சத்தமா அப்பா நன்றி, அப்பா நன்றி எல்லாம் சொல்லுங்க. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே நன்றி நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே நன்றி நன்றி நன்றி, இயேசுவே வாயை விரிவாய் திறங்கள். இயேசுவே நன்றி 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 நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு ராஜா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இயேசு ராஜா நன்றி. எல்லாரும் வாயை விரிவாய் திறந்து இயேசு ராஜா நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. நெருப்பானவரே நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தல்ல பல்லா ரிபாதால சித்தலய பல்லா நரக்க மரக்க லக்லமா லக்லமா லக்லமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தல்ல பல்ல பல்ல பல்லா ரப 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 ரிப 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 லல லல லல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. அப்பா நன்றி, பிதாவே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அன்பு செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கைத்தாள ஒளி முழங்க கடவுளை புகழுங்கள். கைத்தாள ஒளி முழங்க இடி முழக்கத்தோடு கரங்களை நல்லா தட்டுங்க. இடி முழக்கத்தோடு கைத்தாள ஒளி முழங்க கடவுளை புகழுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஆலயத்துக்குள் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 81:3 இறைவார்த்தை சொல்லுகிறது, பௌர்ணமி நாட்களில் எக்காலங்களை ஊத வேண்டும், எக்காலங்கள் முழங்க வேண்டும். ஆமென் ஆமென். உட்கார்ந்துக்குவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அமாவாசை நாட்களிலும் எக்காலம் ஊத வேண்டும், பௌர்ணமி நாட்களிலும் எக்காலங்களை ஊத வேண்டும்.
எக்காலம்னா அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு வாள் மாதிரி வச்சுட்டு எக்காலம் ஊதுவாங்க. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 4 முதல் 6. திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 4 முதல் 6. அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் முன் வீழ்ந்து வணங்கி ஆமேன் அல்லேலூயா என்று பாடினார்கள். அரியணையில் இருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவர் கஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பின்னர் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போலும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிட முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது, அல்லேலூயா, நம் கடவுளாகி ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டிலே ஜீவ புத்தகத்திலே வாழ்நாட்கள் முடிந்த பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும் வான் வீட்டிலே இடி முழக்கத்தோடும் இரைச்சலோடும் கூச்சலோடும் கடவுளை புகழ்கின்றார்கள். ஆமென். நீங்களும் நானும் இரைச்சலோடும் இடி முழக்கத்தோடும் கூச்சலோடும் மூவொரு இறைவன் உயிரோடு இருக்கிற இயேசு ராஜா அப்பா தந்தை ஆவியானவரை நாம் புகழ வேண்டும், எக்காலங்களை ஊத்த வேண்டும். அப்போது சாத்தானுக்கு ஒரு இடி இடிக்கப்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இடி முழக்கம், கடவுளை இடி முழக்கத்தோடு புகழ்ந்தால் போதும். இயேசு கல்வாரி சிந்திய ரத்தம் நமக்கு ராஜாதி ராஜாவாக நம்முடைய உடலை தூய ஆவியார் தங்கும் கோயிலாக விலை கொடுத்து வாங்கி நம் இருதயத்துக்குள் ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை. என்ன விடுதலை கொடுக்க போறாரு? எண்ணிக்கை 10ஆம் அதிகாரம் 9 10. எண்ணிக்கை 10ஆம் அதிகாரம் 9 10. உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகிற பகைவர்களுக்கு எதிராக போருக்கு செல்கையில் எக்காலங்களால் பெருந்தொலி எழுப்புங்கள். அப்போது கடவுளாகி ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். மகிழ்ச்சியினால் குறிக்கப்பட்ட திருநாள், மாத பிறப்புகள் ஆகியவற்றில் நீங்கள் எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தும் போது எக்காலங்களை ஊதுவீர்கள். அவை கடவுள் திருமுன் உங்களுக்கு நினைவு தூண்களாக பயன்படும். நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். உங்கள் நாட்டில், உங்கள் வீட்டில், உங்கள் கிராமத்தில், உங்கள் சபையில் ஒடுக்குகிற பகைவருக்கு எதிராக போருக்கு செல்கையில் எக்காலங்களை பெருந்தொடி எடுப்புங்கள். அப்போது கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஆமென். ஆமென். எங்கெல்லாம் ஒடுக்குறாங்களோ, ஒடுக்குற பிசாசு இன்றைக்கு இந்த இரவு வேளையிலே அமாவாசை பெருவிழா கூட்டத்திலே இன்றைக்கு ஆவியானவர் ஒடுக்குதல் ஆவிகளை எரித்து போடுகிறார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. அதே எடுங்க எஸ்ஐயா ஆகமம் எஸ்ஐயா 38:10. எஸ்ஐயா 38ல 19 20. எஸ்ஐயா 38:19 20. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோரே வாழ்வோர் மட்டுமே. எஸ்ஐயா 30:19 20. எஸ்ஐயா 30:19 20. சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தை கொடுத்தலெனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளிலே ஒலிக்கும். ஆமென். ஆமென். சீயோன் வாழ் மக்களே, யாரு நெடுங்கம்பட்டு மக்களே,
இந்த தல திருச்சபையில் பல இடங்களில் வந்து அமர்ந்திருக்கிற மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகி உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையை கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஆமென். இன்றைக்கு இந்த நடு இரவு ஜபத்திலே உங்களை ஒடுக்குகிற பிசாசனுடைய கிரியைகளை எல்லாம் 2 கொரிந்தியர் 3:17 படி 2 கொரிந்தியர் 3:17 படி இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. ஆமென். ஆமென். ஆவியார் உயிர்த்தெழுந்த வல்லமை மிக்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இனி உங்களை கடவுளே வழி நடத்துவார். ஆமென். நீங்க வலப்புறமோ இடப்புறமோ எங்கு சென்றாலும் இதிலே நடந்து போங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் காதுகளில் ஒலிக்குமாம். ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்களை மோசே 4 லட்சம் 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு ராஜா உங்களுக்குள்ள தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, முதலாக இந்த விடுதலை கிடைத்தது எப்படி? மனிதன் மண்ணுக்குலம் இந்த பிசாசு பிடியிலே சிக்கிய போது, பிசாசு பிடியிலிருந்து இந்த மனித குலத்தை மீட்க கடவுள் என்ன பண்ணுகிறார்? லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 1 26 முதல் 31, 26 முதல் 31 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரேல் என்னும் வானதுதர் கடவுள் கலிலேயில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 6ஆம் மாதத்திலேயே கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அன்றைக்கு கடவுள் அன்னை மரியாளிடம் தூதரை அனுப்புகிறார். இன்றைக்கு உங்களை இன்றைக்கு தூய ஆவியானவர் அனுப்பி உங்களை இங்கே இல்லத்தின் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். கடவுள் உங்களை அனுப்பி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு இரவு கூட்டம் நடக்குன்னு தெரியும். ஆனால் அவர்களையெல்லாம் வரவில்லை. அவர்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள். சில பேரை கடவுள் அவரே காரில் தூக்கி கூட்டிட்டு வந்து ஆலயத்தில் விட்டிருக்கிறார். கடவுள் உங்களை அவ்வளவாக நேசிக்கிறார். உங்களுக்கு ஒரு இறைவாக்கினரை வழி நடத்த பிரதர் வளன் இங்கே வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் ஒரு இறைவாக்கினர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இந்த மக்களை இறை வார்த்தை வழியாக வழி நடத்த வேண்டும். ஆமென். ஆமென். அவருடைய குறிக்கோள் அதுதான். இறை வார்த்தை வழியாக இந்த மக்கள் இறை வார்த்தையை படிக்க வேண்டும், இறை வார்த்தையின்படி நடக்க வேண்டும், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஆமென். அதுதான் அவருடைய குறிக்கோள். அவர் இல்லைன்னா நம்ம எத்தனை பேர் உட்கார முடியாது. ஆமென். நான் இங்க வந்திருக்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடவுள் திருச்சபையில் எபேசியர் 4:11 படி, எபேசியர் 4:11 படி அப்போஸ்தலர்கள், இறைவாக்கினர்கள், நற்செய்தி தூதர்கள், ஆயர்கள், போதகர்களை இயேசு ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக?
திருவுடலை கட்டி எழுப்புவதற்காக. ஆமென், 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 ஆமென். திருச்சபையை கட்டி யார் எழுப்புவார்கள்? இறை வார்த்தை எங்கு அறிவிக்கப்படுகிறதோ அங்கு திருச்சபை வளர்ச்சி அடையும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். இறைவாக்கு உரைப்பவர் திருச்சபையை வளர்ச்சியுறச் செய்கிறார். ஆமென், ஆமென். இந்த இடத்துல பிரதர் வளர வச்சிருப்பதுக்காக நம்ம எல்லாரும் பிரதருக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆலய நிரம்ப மக்களை கூட்டிக் கொண்டு வாரும். எல்லா மக்களும் இறைவார்த்தையை கேட்கட்டும் அப்பா. ஆவியானவருடைய அக்கினி இறங்கி விடுதலை கிடைக்கட்டும் இயேசு சுவாமி. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு 6ஆம் மாதத்திலேயே கடவுள் என்ன பண்ணினார்? கபிரேல் தூதரை மரியாளிடம் அனுப்பினார். இன்னைக்கு உங்களுக்கும் பிரதர் வழியா கடவுள் குரல் கொடுத்து, என் வழியா குரல் கொடுத்து உங்களை இங்கே அனுப்பி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல இடி முழக்கத்தோடு தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால்தான் நான் சொன்னேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்கள் மூலம் உங்கள் குடும்பம், இந்த தல திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, பாண்டிச்சேரி மறை மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டிக்கோங்க. சந்தல்ல பல்லா நீ பார்த்தால சித்தல்ல பல்லா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் தான் இனிமே நற்செய்தி அறிவிக்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில், குடும்பங்களில், உங்கள் சன்னியாச சபைகளில் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். தூய ஆவியார் விடுதலை கொடுப்பார். நீங்கள் சாட்சி ஆவீர்கள், ஊழியம் செய்வீர்கள். ஆமென். அதற்காகத்தான் இந்த கூட்டம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய கடவுள் வல்லமை மிக்க கடவுள். ஆமென். கொடூரமான மரணம், அவருடைய முள்முடி ரத்தம், மிலா திறக்கப்பட்ட ரத்தம், சாட்டையடி கொண்ட ரத்தம், கால்கள் கரங்கள் ஆணி கொண்டு அடிக்கப்பட்ட என் இயேசுவின் ரத்தம், கொடூரமான மரணம், அவருடைய உயிர்ப்பு, ஜெயம் எடுத்த ராஜா உங்களோடு இருக்கின்றார். ஆமென். என்று உங்களுக்கு பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், பலகீனத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், பிசாசு பிடியில் இருந்தும் விடுதலை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை இடி முழக்கத்தோட தட்டுங்க. சந்தேகப்படாம தட்டுங்க. இடி முழக்கத்தோட சந்தல்ல பல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிங்க. தூய ஆவியார் அன்னை மரியாள் மீது முதலாக இறங்கி வருகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. கணவனை அறியேனே எப்படி குழந்தை பிறக்கும்? லூக்கா 1:35. தூய ஆவி உன் மீது இறங்கி வருவார், உன்னதனுடைய வல்லமை உன்மேல் நிழலிடும், பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய மகன். ஆமென். கருப்பையில் இல்லாததை இருக்க செய்கிறவர் தூய ஆவியானவர். ஆமென். அவர் வல்லமை மிக்க கடவுள். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே பெட்டகத்துக்குள்ளாக அவங்க எங்கெல்லாம் பெட்டகத்தை தூக்கி கொண்டு போவார்களோ 10 கட்டளை, ஆரோனின் திருத்தக்கோல் மண்ணா இருக்கும். அந்த பெட்டகம் போகிற வழியிலே மேகங்கள், தூண்கள், இரவில் நெருப்பு தூண்கள், அப்படி ஒரு மேகம் நிழலிடும். அதே பிரசனம் நம்முடைய அன்னை மரியாளில் இறங்கி வந்தது. இருள் நீங்கியது. இயேசுவை பெற்றெடுத்தார்கள். என்ன இந்த உலகத்துக்கு செய்தி கொடுக்கப்பட்டது? லூக்கா 2:10. மக்கள் எல்லாருக்கும் மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. என்று உங்களுக்காக கடவுளின் மகன் இயேசு மீட்பர் பிறந்துள்ளார். ஆமென். முதல் விடுதலை கொடுக்க இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவரால், தூய ஆவியானவரால் நிறைக்கப்பட்டவர்கள் அன்னை மரியாள். கரங்களை தட்டி மரியாளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அன்னை மரியாள் நம்மளோடு கூட இருக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பெரிய இருள், பெரிய வெளிச்சம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஒரு விடுதலை. அந்த கருப்பையிலே தூய ஆவியார் இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் நல்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்த கடவுளால் நிரப்பப்பட அவர்களுடைய உடல், அந்த பாத்திரம் தகுதி உள்ளதாக இருந்தது. அருள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள், மாசற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தன் உடலை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி உலகத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லவே இல்லை. அவர்கள் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு அதே தூய ஆவியார் தங்குகிற கோயில் நீங்கள். ஆமென். விசுவாசிக்க வேண்டும், நம்பணும். அல்லாவிட்டால் நல்ல வயிறு நிறைய சாப்பிடுவோம், ருசியாக சாப்பிடுவோம், நல்ல சினிமா, ட்ராமா, குடி, காமம், எல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்கள், கடைசியில் தற்கொலை, விபத்து, எலும்பு நொறுங்கி கடைசியில் எங்கே போனான நரக நெருப்பு. மனம் திரும்பி ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் உடலை பரிசுத்த பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். பரிசுத்தம் இல்லாத இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து விடுதலை தர மாட்டார். நம்முடைய கடவுள் பரிசுத்தமான கடவுள். ஆமென். ஆமென். இந்த உடல் மண்ணை சார்ந்தது தான் இருக்கிறது. அதனால தான் மண்ணுக்கு திரும்பி போறோம். மண்ணில் தான் இன்னைக்கு புதைக்கிறோம், விதைக்கிறோம். மகிமையான இயேசு ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் உடல் தூய ஆவியார் தங்குகிற கோயில். உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு சிந்திக்கவோ, பேசவோ, நடக்கவோ போகக்கூடாது. ஆமென். காரணம் 1 கொரிந்தியர் 6:19-20. 1 கொரிந்தியர் 6:19-20. உங்களுடைய உடல் தூய ஆவியார் தங்கும் கோயில் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் அந்த ஆவியை நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. உங்கள் உடலில் கடவுளை மகிமைப்படுத்துங்கள். உங்க இஷ்டத்துக்கு வாடுகிற வாழ்க்கை அல்ல. அன்று இறைவாக்கினர் வழியாக கடவுள் பேசினார். இன்றைக்கும் இறைவாக்கினர் வழியாக உங்களுக்கு அழைப்பு வருகிறது. இறைவார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் வல்லமை மிக்க கடவுள், பரிசுத்தமான கடவுள். வேற எங்கேயும் இல்லை. உங்ககிட்ட என்னகிட்ட தான் இருக்கார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உடலை கடவுளுக்கு உயிருள்ள உகந்த உயிருள்ள பரிசுத்த படியாக ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் என்ன பண்ணுவார்? அது இல்லாததை இருக்க செய்கிற கடவுள். ஆமென். ரோமையர் 4:17 வாசிக்கிறோம். ரோமையர் 4:17. இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவர். ஆமென். அதுதான் நம்ம வாசிக்கிற. அபிரகாமுக்கும் சாராவுக்கு குழந்தையே இல்லை. அபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, சாராவுக்கு மாதவிடாயெல்லாம் நின்று போச்சு. இல்லாததை இருக்க செய்கிற கடவுள். ஆமென். குழந்தை பிறந்துச்சா இல்லையா? வல்லமை மிக்க கடவுள் இறங்கி வரும்போது எதெல்லாம் உங்களுக்கு இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி எல்லா தீயவன் போராட்டங்களை கட்டுக்களை விடுதலை கொடுத்து உங்களை நிரம்ப ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் இல்லாததை இருக்க செய்கிற கடவுள். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம்.
2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இடிமுழக்கத்தோடு எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் உயரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. சந்தல்ல பல ரிபதல சிதலய பல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நான் 3 நாட்கள் காலைக்கு மட்டும் உபவாசம் இருந்து ஜெபித்தேன். ஆண்டவரே, பிரதர் அழைச்சிருக்கிறாரு, இறைவார்த்தை கொடுக்கணும், ஆவியானவரை குறித்து பேச சொல்ல நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் வழி நடத்தணும் என்று ஜெபித்து கொண்டு இருந்தேன். அதே போல் ஜபக்குழுக்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சில பேரை கூப்பிட்டேன். நான் வரல அப்படி இப்படி நாங்கள் சரி நான் விட்டுட்டேன். ஆண்டவரை உங்கள் சித்தமான வரட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். ஆண்டவர் சித்தம் யாரெல்லாம் வரணும் ஜெபிச்சுன்னு அத்தனை பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே போல் ஒரு வீடியோ எடுக்கணும், அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கும் பிரதர் அப்படி இப்படி நான் சொன்னேன் சரி அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சு அவரும் வந்துட்டார். இது யாருடைய வேலை? நீ ஜெபித்தால் ஆண்டவர் நடத்துவார். ஆமென் ஆமென் சொல்லு. அதுதான் நான் பார்க்கிறேன். ஆமென். பேரா சொல்லி நான் ஜெபிப்பேன். ஆமென். ஆண்டவர் அப்படி அழைத்து கொண்டு வந்தார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அதனால இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் நீங்க ஊழியர்கள், ஊழியக்காரிகள் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் ஊழியம் செய்ய போறீங்க. சந்தோஷமா? கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நான் ஊழியக்காரன் ஊழியக்காரி என்று சொல்லுவதற்கு பெருமை. இயேசுவுடைய ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்ய, ராஜாதி ராஜாவுக்கு ஊழியம் செய்ய நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்கள். ஆமென். ஆண்டவர் முதல் எனக்கு சொன்ன செய்தி, இங்கு வந்திருக்கிற மக்களை நான் எழுப்பி இருக்கிறேன். இவர்கள் அழிவுற மாட்டார்கள். இவர்கள் உலகின் இறுதி எல்லை வரைக்கும் என் நற்செய்தியை கொண்டு செல்வார்கள். ஆமென். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13:37-47 யாரை கடவுள் எழுப்பினாரோ அவர்கள் அழிவுறவில்லை. ஆமென். கடவுள் உங்களை எழுப்பி இருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் அழிவுற மாட்டீர்கள். ஆமென். திருத்துதர் படி 13:37-47 உலகின் இறுதி எல்லை வரைக்கும் உங்களை கொண்டு செல்ல போகிறார். ஆமென். ரோமுக்கெல்லாம் நம்ம தாங்க இனிமே தமிழ் மக்கள் தான் நற்செய்தி கொண்டு செல்ல போகிறோம். அதுவும் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் உள்ள மக்கள் தான் செல்ல போகிறோம். ஆமென் ஆமென். அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் செல்ல போகிறார்கள். ஆமென் ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜான் போஸ்கோ 2 பேர் வருது. யாராவது ஜான் இங்க இருக்கீங்களா? ஜான் போஸ்கோ யாராவது பேர் உள்ளவங்க இருக்கீங்களா? ஜான் யாருப்பா? ஜான் போஸ்கோ உங்க வீட்டில் யார் இருக்கா? ஜான் போஸ்கோ யார் இருக்கா? யார் ஜானு? அக்கா பையன். இங்கே இருக்கிறாங்க, கரங்களை தூக்கலை. ஜான் யார் இருக்கா? யாருமா? எந்திரிச்சு நில்லுங்க. இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஒரு அம்மா எந்திரிச்சு நிற்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, நான் சொன்னதை ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் எல்லாம் உலகம் முழுதும் ரோம் வரைக்கும் நற்செய்தி கொண்டு செல்ல போகிறீங்க. ஆமென். அடிக்கடி சளி பிடிக்கும், அடிக்கடி சளி. இப்போ சளி ஏசு ரத்தம் கரைக்கிறார். அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. அடிக்கடி சளி சோதிச்சு பாரு, உங்களுக்கு சளியே பிடிக்காது. ஆமென் ஆமென். ஆண்டவர் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறார். உங்களை அழிவி நின்று மீட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே நடமாடி கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அனிதாங்கிற ஒரு பேரும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அனிதா யாரு? அனிதா யாருமா? வீட்டில் இருக்காங்களா? வீட்டில் இருக்கிறவங்க கரங்களை வைத்துங்க. அனிதான்னு பேர் வீட்டில் இருக்காங்க. அம்மா அப்பா யாருப்பா? யார் இருக்காங்க? மருமகளை நேசிங்க. உங்கள் மருமகளை பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிறார், மகளாக ஆசீர்வதிக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க.
நீங்க இங்க இறைவார்த்தை கேட்கும் போது இயேசு உங்க வீட்டுக்கு போயிட்டார். உங்க மருமகளை ஆசீர்வதிக்கிறார், பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். உங்க வீட்டுக்கு வந்த மறுபடி வந்த மகள் தான் மருமகள், மறுபடி வந்த மகன் தான் மருமகன். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூர்துன்னு ஒரு பேர் வருது. லூர்து யாரு? லூர்து ஒரு பிரதர் அந்த ஒரு அம்மாவும் கரங்களை தூக்கி இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எப்ப எதுக்கு ஆண்டவர் இந்த பெயரையெல்லாம் சொல்லி வெளிப்படுத்துகிறார்? நான் உயிரோடு இருக்கிறேன் பிள்ளைங்களா, உங்களோடு இருக்கிறேன், உங்களை உங்கள் குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டிக்கோங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முன்னெல்லாம் நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்ய போறீங்க. சரி, எங்கே கொண்டு போக போகிறோம்? ரோம் வரைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பிரதர். ரோம் பிரான்ஸுக்கெல்லாம் போக போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. என்ன பாண்டிச்சேரி நிறைய மக்கள் பிரான்ஸ் நாட்டில் தான் இருக்காங்க. அதனால பிரான்ஸுக்கெல்லாம் நற்செய்தி கொண்டு செல்லுகிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நான் விசுவசிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்து உங்களுக்கு அடைக்கப்பட்ட கருப்பை திறக்காமல் இருக்க, குழந்தை பாக்கியமே இல்லையேன்னு நீங்கள் வந்திருக்கலாம். மகனுக்கோ மகளுக்கோ பேரப்பிள்ளைக்கோ குழந்தை இல்லை. இன்றைக்கு ரோமையர் 9:9 படி, ரோமையர் 9:9 குறிப்பிட்ட காலத்தில் திரும்பவும் வருவேன், சாரா ஒரு மகனுக்கு தாயாக இருப்பாள். உங்கள் மகள் பெயரை போட்டு அவள் தாயாக இருப்பாள். நிர்மலா, ராணி, மேரி ஒரு மகனுக்கு தாயாக இருப்பாள் என்று இன்றைக்கு அடைக்கப்பட்ட கருப்பையே தூய ஆவியார் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், திறக்கிறார். ஆமென். ஊழிய பாதையிலும் யாரும் பூட்ட முடியாத கதவை உங்களுக்கு முன்னால் திறந்து வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். தான் திருவெளிப்பாடு 3:8 வாசிக்கிறோம். யாரும் பூட்ட முடியாத கதவை திறந்து வைக்கிறேன். எனக்கு சமாதானமே இல்லைன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இன்றைக்கு அடைக்கப்பட்ட பூட்டப்பட்ட கதவுகளை ஆவியானவர் உடைத்து எறிந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார். யோவான் 20:19 யோவான் 20:19 அந்த சீடர்கள் பயந்து, யூதர்களுக்கு பயந்து கதவுகள் மூடி இருக்க அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் அமைதி உண்டாகுக என்றார். பீஸ் பி வித் யூ. உங்களுக்கும் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளில் இருந்து தூய ஆவியார் இந்த இரவிலே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நீ எப்போதும் தூய ஆவியாரால் என்னை நிரப்புன்னு ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணணும், எனக்கு அது வேணும் இது வேணும், அதெல்லாம் தூய ஆவியாருக்கு தெரியும். ஆமென். அதனால தான் லூக்கா 11:13 வாசிக்கிறோம். லூக்கா 11:13 தீவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிவீர்களானால் வானகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாய் தூய ஆவியை, பரிசுத்த ஆவியை அளிப்பார். அப்பா பிதாவே, என்னை தூய ஆவியால் என்னை நிரப்புங்க, என்னை இன்னும் நிரப்புங்க. ஏன்னா மனித ஆவி, பிசாசாவி, தூய ஆவி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. மனித ஆவி தனக்கே பாபேல் கோபுரம், பெருமை. அதுதான் நம்ம திருத்தூதர் பணி 12:23 திருத்தூதர் பணி 12:23 ஏரோது கடவுளுக்கு மகிமை செலுத்தாமல் தனக்கே பெருமை பாராட்டினான். வயிறு வெடித்து புழுத்து செத்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா, ஒன்றுமே உங்களுக்கு எனக்கு சொந்தம் கிடையாது. இந்த உடல் கூட சொந்தம் இல்லை, இந்த உடைமைகள் கூட சொந்தம் இல்லை, உங்க உறவினரிடம் சொந்தம் இல்லை. எல்லாம் இயேசு இயேசு இயேசு. ஆமென். அதனால ஃபாதர் பெருக்குமான்ஸ் நல்ல ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு? இயேசுவாலை பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுகப்பட்டவள், நான் இயேசுவாலை பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுகப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. ஆமென்.
நமக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆமென். எல்லாம் இயேசுக்குத்தான் நம்ம வாடுகிறோம். ஆமென். நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்க. இயேசு ராஜா உங்கள் குடும்பத்தை மகிமையின் மேல் மகிமையாக நிரப்பிக் கொண்டே எடுப்பார். தலைமுறை தலைமுறையாக உங்களை ஆசீர்வதித்து கொண்டே எடுப்பார். ஆமென். நிறைய நேரம் தியாகம் பண்ணி வெயிலாக இருந்தாலும் 11 மணிக்கெல்லாம் ஜெபக்குழுக்கள் வந்து ஆலயத்தில் முட்டி போட்டு ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிறார்கள். எதற்காக ஜெபிக்கிறார்கள்? இயேசுக்காக, திருச்சபைக்காக, அவருடைய மகிமைக்காக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லாமே இயேசுதான். நீங்க ஜெபிக்க வேண்டியது எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேண்டும். மனித ஆவி பெருமை பிடிச்சது, வயிறு வெடித்து யாராவது செத்து போனால் பாபேல் கோபுரம் தனக்கே பெருமை கட்டுனாங்க, இறங்கி வந்து கடல் உடைச்சி நொறுக்கி போட்டார். இச்சை ஆவி எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு சினிமா, ட்ராமா, சீரியல், இச்சைகளை தூண்டுகிற படங்கள், செல்போன், மறைவான ரகசிய பாவங்கள், சுய இன்பங்கள், ஓரின சேர்க்கை, பிசாசு வாழ்க்கையை தூய ஆவியின் ஆலயத்தை கெடுத்துருவான், அழிச்சிருவான், நரகத்துக்கு தூக்கி கொண்டு போட்டுருவான். உன் குடும்பமே அடைஞ்சி போயிடும். மறைவான ரகசிய பாவங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். இச்சை வேண்டாம். யோபு என்ற ஒரு மனிதன் சொன்னான். யோபு 31:1, யோபு 31:1, கன்னிப்பெண் எவளையும் நோக்காதவாறு கண்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 5:28, ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குவன் எவனும் ஏற்கனவே தன் உள்ளத்தில் அவளோடு பச்சாரம் செய்தாகிவிட்டது. இன்றைக்கு இச்சைகள் எங்கு பார்த்தாலும் சிறிய குழந்தைகளை இருந்து இன்னைக்கு பிசாசானவன் அழித்துக் கொண்டிருக்கிறான். அநேக வாலிப பிள்ளைகள் மனக்கோளாரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, போன வாரம் என்னிடத்திலே கடலூரில் இருந்து ஒரு டீச்சர் வந்தார். ஏறக்குறைய மணி 6-7 மணி ஆயிட்டு, இருட்டி விட்டது. அவருடைய ஹஸ்பண்ட் நல்ல வேலை, டீச்சர் வேலை, டிஇஓ ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். ஆனால் அவருடைய குடும்பத்தில் பயங்கரமான ஒரு குழப்பம். ஒரு வாலிப பையன், நல்லா படித்து வேலைக்கு போகிற பையன், திடீர்னு வீட்டுக்குள்ளே டமார்னு சத்தம், கத்துறது, கத்தி எடுக்கிறது, குத்துறது, வீட்டுக்குள்ளே யாரையுமே இருக்க விடலை. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பயந்து வெளியில் போய், அவங்க அக்காக்காரி குழந்தை பிறந்து 20 நாள் ஆகுது, கை குழந்தையோட அவளும் வீட்டை விட்டு வெளியில் போய் எல்லாம் பயந்து போய் வந்தோம். நான் என்னிட்ட வந்து நிற்கிறாங்க, நான் உங்களை வந்து ஜெபம் பண்ணணும் சிஸ்டர்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட என்னுடைய அறையில் தான் நான் ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டு இருந்தேன். டீச்சர் இப்படி வருகிறாங்க, எதனால் இப்படி வராங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர், எனக்கு ஒன்றும் புரியலப்பான்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், மறைவான ரகசிய பாவங்களில் அந்த மகன் சிக்கி இருக்கிறான். நான் வந்து சொன்னேன், அவங்க வந்த உடனே சொன்னேன், உங்கள் பையன், நான் சிஸ்டர், வேர் பரிசுத்தமானால் கிளைகள் பரிசுத்தமாகும். உங்களிடத்திலே ஜெபம் இருக்கிறது, அவங்களிடத்திலே விசுவாசம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. உங்கள் கணவன் எப்படி இருக்கிறார்? அவர்கிட்ட 24 மணி நேரமும் டிவி ஓடிக்கொண்டே இருக்கும். வீட்டிலே ஆபாச படங்கள், அதை என் பையனும் பார்ப்பான். அதை பார்த்து பார்த்து மறைவான ரகசிய பாவத்திலே சிக்கி நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் கணவனுக்காக ஜெபியுங்கள், நீங்கள் ஆவியிலே நெருப்பாகுங்கள். கணவனுக்குள்ளே இருவரும் ஒரு உடல் நெருப்பு உண்டாகும். அப்போ ஆவியானவர் அங்கு இறங்கி வந்து உங்களுக்கு இந்த நெருப்பை போட்டு கணவன் மனைவிக்குள்ளே வேர் பரிசுத்தமாகும் போது பிள்ளைக்கு, மகனுக்கு விடுதலை கொடுப்பார். இது மட்டும்தான் சொன்னேன். அவர்கள் அதை அப்படியே ஒத்துக்கொண்டார்கள். ஜெபித்து வீட்டுக்கு அனுப்பினேன். அவங்க விடிய காலம் 8 மணி இருக்கும் ஃபோன் பண்ணாங்க, சிஸ்டர் ஏசு உயிரோடு இருக்கிறார், என் மகன் என்னுடைய காலிலே விழுந்து என்னிடத்தில் என் கணவரிடத்திலே மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, என்னுடைய மகன் இன்றைக்கு சென்னையில் வேலை தேடி போய்விட்டான். அவனுக்கு நல்ல வேலை கிடைக்க ஜெபியுங்கள். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்க வீட்டை ஜெப வீடாக்குங்கள். வீட்டுக்குள்ள சினிமா, டிராமா, சீரியல் தூக்கி எறியுங்க. இயேசு ராஜாவுக்கு திறந்து வையுங்க, ஜெப வீடாகட்டும். கண்கள் காண இச்சைகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசுடைய கிரியைகளிலும் இயேசுவின் ரத்தம் போற்றப்படட்டும். பல்லாத ஆவிகள்
இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தல்ல பல ரிபதல சித்தலய பல நரக்க மரக்க லக்லம 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 லல 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 ரியா 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 ரியா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கிய ராஜ் ஒரு பேரை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நான் டிவைனில் 8 வருஷம் இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டிருந்தேன். என்னிடத்திலே கவுன்சிலிங்க்கு ஒரு இளம் தம்பதிகள் வந்தார்கள். திருமணமாகி 5 ஆண்டுகள் இருக்கும். நிறைய படித்தவர்கள், பட்டம் வாங்கிறவர்கள், நல்ல வேலையிலே இருக்கிறார்கள். காரு பங்களா எல்லாம் இருக்கிறது. பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். 5 வருடமாக குழந்தை இல்லை. அதற்காக அவள் டிவைன் இல்லத்திற்கு வந்திருக்கிறாள். அவள் என்னிடத்திலே கவுன்சிலிங் வந்து உட்கார்ந்த பொழுது அவள் என்னிடம் பேசினாள், சிஸ்டர், நான் ஒரு குழந்தை இல்லை என்று தான் வந்தேன். ஆனால் நான் இங்கு இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த போது என் மனதிலே கடவுள் பேசினார். என்னிடத்திலே தாழ்ச்சி இல்லை, பெருமை, பணம், சோம்பேறித்தனம், சொகுசு வாழ்க்கை, நான் ஜெபிப்பதே இல்லை, இறை வார்த்தையை படிப்பதே இல்லை, குடும்பத்தில் ஜெபிப்பதே இல்லை, இவ்வளவு எல்லாம் நான் கடவுளுக்கு துரோகம் செய்து கொண்டு எனக்கு குழந்தை வேண்டும் என்று நான் கேட்க வேண்டுமா என்று சொல்லி நான் அழ ஆரம்பித்தேன். எப்படி அழ ஆரம்பித்தேன் தெரியுமா? அப்பா பிதாவே, என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும். ஆமென். எனக்கு வல்லமை வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய நெருப்பு வேண்டும், இந்த கிரிகைகளை எல்லாம் எரிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு குழந்தை வேண்டாம், என் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நான் இயேசுவை போல் வாழ வேண்டும் என்று ஜெபித்தாள். ஆமென். எத்தனை பேர் நம்ம இப்படி ஜெபிக்கிறோம்? இப்படித்தான் ஜெபிக்கணும். மீதி எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், ஜெஸ்ஸி, நீ இவ்வளவு நாள் இப்படி அறியாமல் இருந்தது உன்னுடைய தவறு அல்ல. 2 கொரிந்தியர் 4:4 2 கொரிந்தியர் 4:4 கடவுளது சாயலான மாட்சிமை விளங்கும் நற்செய்தியின் ஒளியை அவர்கள் பார்க்காதபடி இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் விசுவாசம் மற்றும் அறிவுக்கண்களை குருடாக்கி போட்டுட்டான். இன்றைக்கு நீ இறைவார்த்தை கேட்க வந்தாய். திருத்துதர் பணி 10:44 திருத்துதர் பணி 10:44 இவ்வாறு பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தையை கேட்ட அனைவர் மேலும் பரிசுத்த ஆவி, தூய ஆவி இறங்கி வந்தார். தூய ஆவி எங்கே இருக்கிறார்? அங்கு விடுதலை. உனக்கு எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை. ஆவியானவர் உனக்குள் வந்து விட்டார். உன் கணவனை நீ நேசிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் கீரியும் பூனையும் போல எப்போ பார்த்தாலும் சண்டை. நீ இவ்வளவு சம்பளம் வாங்குற, நான் இவ்வளவு. மனைவி கொஞ்சம் கூடுதலாக வாங்கியிருக்கா, அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. 2 கீரியும் பூனையும் போல சண்டை போட்டுட்டு கிடது. அவனை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து எபேசியர் 5:23 எபேசியர் 5:23 கிறிஸ்து திருச்சபைக்கு தலையா எடுப்பது போல கணவன் மனைவிக்கு தலையா எடுக்கிறார். கிறிஸ்து திருச்சபைக்கு தலையா இருப்பது போல கணவன் மனைவிக்கு தலையா எடுக்கிறார். ஒரு கணவன் தலை வீட்டில் நல்லா இருந்துச்சு, உன் பொண்டாட்டி பிள்ளை பேரப்புள்ள தலையெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். ஆமென், ஆமென். அவனுக்கு இறைவார்த்தை கொடுத்து 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுத்து பரிசுத்தாவியால் நிறைக்கப்பட்டு அவங்க வீடு போனாங்க. வீடு போய் கரெக்டாக 2 மாதம் கூட ஆகலை, நான் கருத்தாங்கி இருக்கிறேன் என்று சொன்னாள். ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். அடுத்து ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். அந்த பெண் குழந்தை முதல் குழந்தை +2 முடித்து காலேஜுக்கு போகுது. அடுத்த குழந்தை 10th முடித்து 11th போகுது. 40 வயசில் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் பெங்களூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். ஆமென். கடவுளால் ஆகாதது தூய ஆவியார் வல்லமை மிக்க கடவுள். அழுக்கு மூட்டைகளை எல்லாம் நான் கோபம், வெறுப்பு, கசப்பு, எரிச்சல், இச்சை, படம், பெருமை, தற்பெருமை, தாழ்மை இல்லை. எப்படி உங்களுக்கு ஆவியானவர் விடுதலை
கொடுக்க முடியும். அவள் சொன்னாடே, இதெல்லாம் எனக்கு அருவருப்பு, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், என் வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும். அது மட்டுமல்ல, தூய ஆவியார் இறங்கி வருகிற வேளையில் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5:5 வாசிக்கிறோம். ரோமையர் 5:5, தூய ஆவியாரின் வழியாய் கடவுளின் அன்பு உங்கள் இருதயங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த அன்பின் வெளிப்பாடு, கணவனும் மனைவியும் அன்பு சேர்ந்து இணைந்து குழந்தைகளை பெற்றெடுத்து மகிழ்ச்சியோடு வாடுகிறார்கள். இன்னைக்கு படிப்பு, பட்டம், பணம், பதவி இதுதான் நமக்கு வாழ்க்கையில நமக்கு எல்லாம் பயன்படுன்னு நினைக்காதீங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டாங்க விடுதலை. ஆமென். நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, இத்தனை பேரும் தூய ஆவியால் நிறைக்கப்பட்டு நெருப்பாகுங்க. உங்கள் குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளை, தலைமுறை தலைமுறையாக பேர பிள்ளைங்க எல்லாம் பரிசுத்த சந்ததி உண்டாகும். நன்றாக படிப்பார்கள், வேலை கிடைக்கும். ஈசாக்குக்கும் ரபேக்காவுக்கும் திருமணம் நடந்தது போல ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், மகளை கொண்டு திருமணம் நடத்தப்படும். உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த படிப்பு, பட்டம், பதவியிலே எழும்புவார்கள். உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் தலைமுறை தலைமுறையாக இறைவாக்கு உரைப்பார்கள். பாடல் பாடி ஆராதிக்கக்கூடிய குழந்தைகளாக வளருவார்கள். ஆமென். கரங்களை தட்டுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நல்ல தட்டுங்க பார்க்கலாம், இடிமுடக்கத்தோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆவியானவருடைய குரல் கிடைக்குது. அதனால நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். நான் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் இருந்தவள். அப்போது என்னை எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சு, நர்சிங் படிக்க வச்சு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட சபையில் விட்டாங்க. ஆனால் நான் அந்த என்னிடத்தில் வந்த நோயாளிகளுக்கு இறைவார்த்தை கொடுக்க ஆரம்பித்த போது வானத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்தது. அந்த வல்லமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், நீதிபதி ஆகமம் நீதி தலைவர் 14ஆம் அதிகாரம் எடுப்போமா? நீதி தலைவரில் 14ஆம் அதிகாரத்தில் 5:6. நீதி தலைவர் 14:5-6. சிம்சோனும் அவர் தந்தையும் தாயும் திமினாத்துக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் திமினாத்தின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர். அப்போது ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தது. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறுங்கையால் கிழித்தார். அவர் தாம் செய்ததை தம் தந்தைக்கு தாய்க்கும் கூறவில்லை. ஆமென். சிம்சோன் தன் தந்தை தாயுடன் திமினாத்துக்கு புறப்பட்டு சென்றார். அவர்கள் திமினாத்தின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர். அப்போது ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தது. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டி அவர் வெறுங்கையால் கிழித்தார். அப்படி ஒரு வல்லமை, ஆவியானுடைய வல்லமை சிம்சோன் மேலே இறங்கி வந்துச்சு. ஆமென். நான் இறைவார்த்தை நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது அதே வல்லமை எங்கள் மருத்துவமனைக்குள்ள ஓபிக்குள்ளே இறங்கி வந்துச்சு. என்னால் உணர முடிஞ்சிச்சு. என்னிடத்தில் வந்த நோயாளிகிட்ட அப்போ மருந்து மாத்திரை எல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். எல்லாமே ட்ரிப்பு டானிக்கெல்லாம் வச்சுட்டு இறைவார்த்தை கொடுக்க ஆரம்பிச்சு. திடீர்னு நோயாளி வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு பயங்கரமாக தலை வலிக்கு. எனக்கு நம்ம தலை வலிக்கு, இவருக்கு என்ன நம்ம ஜெபம் பண்ண போகிறோன்னு இயேசுவேன்னு சொல்கிறேன். இயேசு உள்ளே இருந்து குரல் கொடுக்கிறார், மகனே இவனுக்கு தலைவலியிலிருந்து நான் விடுதலை கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நான் உடனே கேட்டேன், அப்பா உனக்கு என்ன தலைவலி இருக்காடா? எனக்கு 28 வருஷமாக தலைவலியம்மா, எனக்கு தூக்கமே இல்லை, அதாம்மா வந்தேன், எங்கெல்லாம் போய் மருந்து மாத்திரை ஸ்கேனு எல்லாம் போட்டு பார்த்துட்டேம்மா, ஒன்றுமே எனக்கு நடக்கலம்மா, லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டேம்மா, நீங்கள் எப்படிம்மா அந்த ஸ்டெத்து வைக்காமல் சொல்கிறீங்க? நான் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஏன் நீங்கள் தலைவலி கொடுத்தீங்கன்னு. அப்போ 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் எடுப்போம். அதாவது உங்களுடைய உடல் தூய ஆவியார் தங்கும் கோயில். அதில்
நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியார் தங்கும் கோவில் என்று தெரியாது. அதிலே 17வது வசனம் பாருங்க. 17. ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். ஆமென் ஆமென். ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவன் அவரோடு உள்ளத்தால் ஒன்றித்திருப்பவன். பழைய பைபிள் நல்லா போட்டிருக்கும். ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவன் அவரோடு ஒரே ஆவியாகிறான். 6:17. ஆமென் ஆமென். 1 கொரிந்தியர் 6:17. சரியாம்மா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எனக்கு சொல்றார், நீ என்னோட கூட இருக்கிறல்ல. அப்ப இயேசு சொல்லுகிறார், நானும் நீ ஒண்ணா இருக்கோம். அதனால தான் அவனுக்கு தலைவலி. இப்ப உன் கையை அவன் தலைமையில வை, அவன் சுகப்படுவான். இப்ப இயேசுவின் நாமத்தில் அப்பா இந்த தலைவலியை சுகப்படுத்துங்க. அவ்வளவுதான், தலைவலி விட்டுச்சு. ஆமென். நீங்களும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எங்கு பார்த்தாலும் நோயாளிகள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். என்னிடத்துல ஒரு டீச்சர் போன மாதம் காரைக்காலில் ஒரு டீச்சர் டாடிஸ் திடீரென்னு அவங்க இருதயத்தில் வள்ளி நெஞ்சு வலி பார்த்தா 3 அடைப்புகள் இருந்தது. அங்கே தஞ்சாவூர் மீனாட்சிக்கு போனாங்களோ, அங்கே சொன்னாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு. இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு சொன்னோம், இல்லைம்மா நீங்கள் சென்னைக்கு எம்எம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கே போய் ஒரு தடவை தரவு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் ஜெபம் பண்ணி இடைவார்த்தை கொடுத்துட்டு வந்தோம். உடனே அவங்க கொஞ்சம் நல்லா தேடி வந்து அங்கே போய் சென்னையில் போய் எம்எம்மில் செக் பண்ணப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புக்குரியவருடைய திருத்தூதர் பணி 10:38. திருத்தூதர் பணி 10:38. கடவுள் அவருக்கு பரிசுத்த ஆவியும் வல்லமையும் அளித்து அபிஷேகம் செய்தார். கடவுள் அவரோடு கூட இருந்ததால் அழகை துன்புறுத்திய அனைவரையும் சுகப்படுத்தி எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல்ல பிசாசை துரத்துனாதான் வியாதி நல்லா போகும். ஆமென். ஆமென். பிசாசை உள்ள வச்சுட்டு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஒண்ணுமே நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இன்றைக்கு நீங்கள் வியாதியோடு வந்திருக்கலாம், ஒருவேளை மனக்கோளாரோடு வந்திருக்கலாம், மனவியாதியோடு. இன்றைக்கு ரோமையர் 8:11 படி வாசிப்போம். ரோமையர் 8:11. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழுத செய்த அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெற செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழுத செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களில் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆமென். ஒருவேளை டாக்டர் உங்களை கைவிட்டிருக்கலாம், இயேசு டாக்டர் உங்களை கைவிடவே இல்லை. அவர்தான் ஆவியானவர் என்பது ஆண்டவரைத்தான் குறிக்கிறது. ஆவியானவர் எங்குண்டாங்க? விடுதலை. உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல வியாதியோடு வந்திருக்கவங்களுக்கு யோவான் 11:4 இப்பினி சாவில் வந்து முடியாது. நீதிமொழி 9:11 நீதிமொழி 9:11 என்னால் உன் வாழ்நாட்கள் அதிகரிக்கும். ஆமென். நீடிய ஆயுள் கிடைக்கும். கரங்களை தட்டுங்க நல்ல இடி முழக்கத்தோடு. ஒருவேளை நோயாளி உங்க வீட்டுல இருக்கலாம், இயேசு உங்க வீட்டுல இருக்கிற நோயாளிகளையும் சுகப்படுத்துகிறார். கரங்களை தட்டிக்கோங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீங்க தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உங்கள் உடலின் இச்சைகளை சாகடிக்கணும். பழைய மனுஷன் என்ன செய்யணும்? சாகடிக்கணும். ஆமென்.
அதான் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 12-13. ரோமையர் 8:12-13. ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்பின் கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியெழுப்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியலின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியெழுப்புக்கு ஏற்ப வாழ்க்கை நடந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாடுவீர்கள். ஆமென். 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 பாவத்திலிருந்து, இச்சையிலிருந்து, கோபம், வெறுப்பு, கசப்பு, எரிச்சலிருந்து விடுதலை வேண்டுமா? தூய ஆவியாரால் நிறைக்கப்பட்டு உங்கள் உடலில் இருக்கிற தீய செயல்களை, ஊனியெழுப்பு செயல்களை நீங்கள் சாகடிக்க வேண்டும். ஆமென். சொல்றது புரியுதா? புரியுறவங்கள கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல இடிமுடக்கத்தோடு, நல்ல இடிமுடக்கத்தோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியானவர் இருக்கிற இடத்திலே நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆமென். தூய ஆவியார் என்பது ஆண்டவரைத்தான் குறிக்கிறது. ஆமென். கலாத்தியர் 3:13, கலாத்தியர் 3:13 வாசிக்கின்றோம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கு கிடைக்கவும், வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஆமென். நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆமென். இந்த சாபம்னா என்ன தெரியுமா? நம்ம முன்னோர்கள், ஒரு குடும்பத்தில் முன்னோர்கள் என்ன செய்திருக்காங்க, அவங்க பிள்ளைங்க, அண்ணன் தம்பி ஏதோ ஒரு வாலிப பிள்ளை தப்பு பண்ணிட்டா. அந்த பிள்ளையை கொண்டு போய் கிணத்துல தள்ளி கல் எடுத்து அந்த பிள்ளை மேலே போட்டு அந்த பிள்ளையை சாகடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க முன்னோர்கள். அப்போ அந்த யார் சாகடிச்சிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு குழந்தைகள் ஊமையாக பிறக்கிறார்கள், குருடாக பிறக்கிறார்கள், அல்லாவிட்டால் கால்கை முடமாக பிறக்கிறார்கள். இந்த சாபத்திலிருந்து இயேசு நமக்கு விடுதலை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை தந்தார். ஆமென். முன்னோர்களில் இருந்து நம்மை வடிவடியாக மீட்டுக் கொண்டது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். 1 பேதுரு 1:18-19, 1 பேதுரு 1:18-19. ஆம். ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதான் அந்த சாபத்திலிருந்து நமக்கு அந்த முன்னோர்கள் சாபம் 4 தலைமுறை பாதிக்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் கடவுள் அந்த சாபத்திலிருந்து நம்ம எல்லாம் மீட்டு கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. உங்கள் குடும்பங்களில் இனி சாபமே கிடையாது. கரங்களை நல்லா தட்டிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சாபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். முன்னோர்கள் செய்த சாபங்கள் இயேசுவின் இரத்தம் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய பிரசன்னம் நெருப்பு இறங்கி வந்து விடுதலை கொடுத்து எல்லா சாபத்தின் ஆவிகள் எரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். திருத்துதர் பணி அதிகாரம் 9 இறை வார்த்தை 17-18. திருத்துதர் பணி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 17-18.
சகோதர ஆமென். பிரைஸ் தி லார்ட். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதர சவுலே, நீர் வந்தபடியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் மீண்டும் உங்கள் விசுவாச கண்களை திறக்கிறார். ஆமென். நீங்கள் மீண்டும் பார்வை பெறுகிறீர்கள், விசுவாசத்தில் ஆழமான பார்வை பெறுகிறீர்கள். ஆமென். அது மட்டுமல்ல, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பினார். ஆமென். நீங்கள் எல்லாரும் இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். உடனே அவருடைய கண்களில் இருந்து செதில்கள் போன்றவை விடவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வை அடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். உங்கள் கண்களிலும் இச்சைகளை உண்டு பண்ணுகிற அந்த செதில் போன்ற இச்சை ஆவி, கண் பார்வையை கெடுக்கிற பொல்லாத பிசாசு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தூய ஆவியார் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டு உங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதே போல திருத்தூதர் பணி நம்ம எடுப்போம். திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரம் 55, 56. அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆமென். ஆமென். ஸ்தேவான் தூய ஆவியின் வல்லமை நிறைவாக பெற்றிருந்தார். அவர் நிறைவாக பெற்றிருந்ததால் அவர் கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். தூய ஆவியால் நிறைக்கப்பட்டவர்கள் வானம் திறந்திருப்பதை காண்பார்கள். ஆமென். ஆமென். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்தார் அதிலேயே பாருங்கள். 59, 60. அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆமென். ஆமென். தன்னை கல்லால் எறிந்தவர்களை அவர் முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரை, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். தூய ஆவியாரால் நிறைக்கப்பட்டு வல்லமையால் நிறைக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள். மன்னிக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு வான்வீட்டு கதவுகள் திறக்கப்படும். தூய ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்புறம் நமக்கு எல்லாம் வான்வீட்டு கதவுகளை எல்லாம் திறந்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர்களுக்கு எதிரடையாக இங்கு பிசாசு கிரியை பண்ணுகிறான். நல்லா போட்டிருக்கு பாருங்க, 4:27. அதன்படி இந்நகரில் உம்மால் அருள்பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோது பெருமையின் ஆவி. ஏரோதுட்ட என்ன ஆவி? பெருமையின் ஆவி. இன்னைக்கு ஊழியத்தில் இதுதாங்க போராடுது. ஆமென். தனக்குத்தான் பெருமை வரணும். அவன் என்ன பெருமை அடைகிறது, அவன் என்ன பெருமை செய்கிறது. ஆமென். இப்போ நீங்களும் நானும் யோவான் 3:30 அவர் வளர வேண்டும், நானும் குறைய வேண்டும். ஆமென். நமக்கு எந்த பெருமை இல்லை, நமக்கு எதுவுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆனால் ஊழியத்திலே போராடுகிறது ஏரோதுடைய ஆவி, பெருமையின் ஆவி. அதே மாதிரி இன்னொரு ஆவி என்ன? போந்தி பிலாத்தினுடைய ஆவி. பிலாத்து பதவிக்காக இயேசுவை கை கழுவிட்டு போயிட்டான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் பதவி, பட்டம், பணத்துக்காக அடிமையாகி இயேசுவை கை கழுவி விட்டுட்டு போகிறாங்க. ஆமென்.
அப்போ பட்டம் பணம் பதவியில் 58 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ 60 வயசு ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, 3 வேளையும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே உட்காந்துருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது என்ன ஆவி? பதவி. எல்லாம் பதவிக்கு தான் இன்னைக்கு. சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தவிர எல்லாம் குப்பை. ஆமென். படிப்பும் பட்டம் பணம் பதவியும் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. ஆமென். இன்னைக்கு ஊழியத்துக்கு எதிராக இதுதான். 1 யோவான் 2:16, 1 யோவான் 2:16, பூமியர்வு இச்சிப்பதும் கண்களுக்கான இச்சிப்பதும் செல்வத்தின் மட்டும் செருக்கு கொடுவதும் பரம தந்தையிடமிருந்து வரவில்லை, பிசாசிடமிருந்து இச்சை பணம் பெருமை வருகிறது. இப்படிப்பட்ட ஆவிகள் தான் ஊழியத்திலே நம்மளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், மனிதர்கள் அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிற இனத்தவரோடு சேர்ந்து ஒரு ஆவி. ஓம் பாடுறாங்க பார்த்தீங்களா, சூடத்தை ஆராதிக்கிறாங்க பார்த்தீங்களா, யோகா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட ஆவி. ஆமென். பிற இனத்தருடைய ஆவி பெரும்பாலும் தூய ஆவியாருக்கு எதிரடையாக செயல்படுகிற இச்சை ஆவிகள். இவைதான் அன்றைக்கு சீடர்களோடு போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்போது ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும், உம் அடியார் முழு துணிவுடன் வார்த்தைகளை நான் எடுத்து கூற அருள்தாரும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினார்கள். தூய ஆவியானவரால் நிறைக்கப்பட்டவர்கள் தைரியமாக இருப்பார்கள், பயப்பட மாட்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வல்லமை மிக்க கடவுளுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். அன்னைக்கு இயேசுவோட ஒரு 12 சீடர்களோட ஒரு யூதாசு பேய் கூடவே தான் இருந்துச்சு. இயேசு யூதாஸ்கிட்ட சண்டையை போட்டுட்டு இருந்தாரு. அவன் பக்கம் அவன் வேலையை செஞ்சான், இவர் பக்கம் தந்தை இறைவனுடைய வேலையை செஞ்சார். கடைசியில் யூதாஸ் என்ன பண்ணான், நாண்டுட்டு போய் செத்து போயிட்டான். இயேசு மகிமை அடைந்தார். பிசாசை கண்டுகொள்ளக்கூடாது. நீங்களும் நானும் தந்தையின் திருவிடத்தை நிறைவேற்ற வேண்டும். இயேசுவை நல்லவன் கெட்டவன் பேய் பிடித்தவன் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். எதையும் அவர் காதில் வாங்கவே இல்லை. இந்த உலகம் பிசாசு பிடியிலே இருக்கிறது. நீ பரிசுத்தமாய் வாழும்போது உன்னை கேலி கிண்டல் பண்ணும். பைபிளை தூக்கிட்டு போறா, ஜெபிக்க போறா, அவ குடும்பத்தை பாரு, எத்தனை நாளைக்கு இவ போவா பார்க்கட்டும். ஒரு நாள் எந்த இடத்துல வைக்கப்பட்டாயோ அதே இடத்துல ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற யாரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இயேசு மகிமையின் மகிமையை ஊழியக்காரர்களை உயர்த்துவார். ஆமென். என்றைக்கு என்னுடைய மருத்துவ பணியை குப்பை என்று தூக்கி போட்டு பட்டத்தை தூக்கி போட்டு கரங்களிலே பைபிள் எடுத்தேனோ, இதுவரை நிந்தை அவமானம் பாடுகள் தனிமைகள் பிசாசின் போராட்டங்கள், இயேசு ராஜாதி ராஜா என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். ஆமென். நான் இது சொல்லும்போது பயங்கர நெஞ்சி வலி, இருதய கோளாறு ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். கரங்களை நீட்டிக்கோ, கரங்களை உயர்த்துங்க. நெஞ்சி வலி, பயங்கர நெஞ்சி வலி, இருதய கோளாறு. இயேசு உனக்கு ஒரு புதிய இருதயத்தை புதிய ஆவியை கொடுக்கிறார். நெஞ்சி வலி இருந்து விடுதலை கொடுக்கிறார். இயேசு ராஜாவுக்கு நீங்கள் ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டும். ஆலயத்தில் 2-3 பேர் கூடி ஜெபிக்க வேண்டும். இன்னும் இந்த நெடுங்கப்பட்டில் உள்ள எல்லா மக்களையும் ஜெப கூட்டத்திற்கு அழைத்து வாரும். இறை வார்த்தையை கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். உங்கள் பங்கு ஆலயத்தில் நீங்கள் முட்டி போட வேண்டும். இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தை பார்த்து கதற வேண்டும். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உங்களை உங்கள் குடும்பங்களையும் மகிமைப்படுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இந்த விழாவோட ஒரு வலி இயேசு சுகப்படுத்துகிறார். எங்க உங்களுக்கு வியாதியே கிடையாதுங்க. தூய ஆவியார் தங்குற கோயிலில் எப்படிங்க வியாதி வரும்? வியாதியே உங்களுக்கு கிடையாது. ஆமென். ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க, மன்றாடுங்க. தூய ஆவியார் உங்களை நிறைக்கப்பட வேண்டுமா? திருச்சபைக்காக கதறி அழுங்க. உங்கள் பிரச்சனை போல இருக்கிற 1000 குடும்பங்களுக்கு அழுங்க. ஆகையால் தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கின்றோம். 1 பேதுரு 5:7-9 உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள்.
ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இதே துன்பங்களுக்கு உள்ளாகிற ஆயிரம் குடும்பங்களுக்கு ஜெபம் செய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். என் பிரச்சனை போல இருக்கிற ஆயிரம் குடும்பங்களை இயேசுனுடைய கொடூரமான மரணம் உலகத்தின் பாவங்களை போக்குகிற கடவுளை செம்மறி கொலோசியர் 3:11 கொலோசியர் 3:11 இப்புதுப்பிக்கப்பட்ட வாழ்வில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் மிலேச்சன் என்றும் சீத்தியன் என்றும் உரிமை குடிமகன் என்றும் நாகரிகம் உள்ளவன் நாகரிகமற்றவன் என்று யாரும் இல்லை, கிறிஸ்துவே அனைவரிலும் அனைத்துமாயிருப்பார். 800 கோடி ஜனங்களுக்கும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். 800 கோடி ஜனங்களிலும் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் தான் இயேசு என்ன சொன்னார்? மார்க் 16:15 உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள் சர்ப்பத்தை ஆராதிக்கிறார்களே, நிர்வாண சிலைகளை ஆராதிக்கிறார்களே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மந்திரம் பில்லி சுனியம் ஜோசியம் சாதகத்துக்கு ஓடுகிறார்களே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட திருச்சபைக்காக, உலகத்தில் உள்ள மக்களுக்காக, அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காக பரிந்துரைத்து ஜெபிக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆமென். அப்போது நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்படுவீர்கள். 5 விதமான ஜெபம் ஜெபிக்கும் போது தூய ஆவியார் உங்களை ஆட்கொண்டு விடுதலை கொடுப்பார். அதிகாலை ஜெபம் மார்க் 1:35 மார்க் 1:35 இயேசு அதிகாலையில் புறப்பட்டு தனிமையான இடத்துக்கு நாங்கள் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். குடும்ப ஜெபம் மத்தேயு 18:19-20 மத்தேயு 18:19-20 எங்கே 2-3 பேர் என் பெயரால் குடியிருப்பு நடுவில் நான் இருக்கிறேன். கணவன் மனைவி பிள்ளைங்க முட்டி போடு, என்ன கேட்டாலும் கொடுப்பார். பரிந்துரை ஜெபம் திருப்பாடல் 106:23 கடவுள் அவர்களை அடியோடு அடித்து விட எண்ணினார். ஆனால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசே அவர்களுக்காக பரிந்துரைத்து ஜெபித்தார். கடவுள் அவர்களை அடித்து விடாதபடி செய்தார். பரிந்துரை ஜெபம். உபவாச ஜெபம், உன் பலகீனத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். எஸ்தர் 3 நாள் இரவும் பகலும், சவுல் 3 நாள் இரவும் பகலும், இயேசு 40 நாள், தாவீது ராஜா 7 நாள், தானியேல் 21 நாள். நீங்கள் எத்தனை நாட்கள் உபவாசம்? வாரத்திலே செவ்வாய் வெள்ளிக்கிழமை உபவாசம் போட வேண்டும். உபவாசித்து ஜெபிக்கும் போது, இறைவார்த்தை வாசித்து தியானிக்கும் போது தூய ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி விடுதலை கொடுப்பார். தொடர்ந்து தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும். ஆமென். இரவு ஜெபம், கண் விழித்து ஜெபிக்க வேண்டும். லூக்கா 6:12 இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். 5 விதமான ஜெபங்களை நீங்கள் ஜெபிக்கும் போது தூய ஆவியானவரால் நிறைக்கப்படுவீர்கள். தைரியம் உண்டாகும். உங்களை கொண்டு உங்கள் குடும்பங்களை, தல திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையை உலகெங்கும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க உங்களை பயன்படுத்துவார். ஆமென். சும்மா இறைவார்த்தை கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அல்ல. ஆமென். எழும்புங்க, ஜெபியுங்க. உங்க பங்கு தளங்களை வல்லமை மிக்க கடவுள் உங்களோடு இருக்கிறார். நம்புங்க. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. நான் மருத்துவ பணி செய்து கொண்டு இருக்கிற வரைக்கும் என் கூட பிறந்தவங்க 6 பேர் குடும்பத்தில் பயங்கர குழப்பம். என்னைக்கு நற்செய்தியை கரங்களிலே எடுத்து இறைவார்த்தை நோயாளிகளுக்கு குடும்பங்களை சந்திக்க கிராமங்கள் பட்டணங்களுக்கு போனேனோ, என் குடும்பங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் பரிசுத்தாவில் நிறைக்கப்பட்டு பரிசுத்த சந்ததியாக்கினார். ஆமென். என்னுடைய கடைசி தம்பி, அவன் 12th வரைக்கும் நல்லாவே படிக்க மாட்டான். படிப்புனாலே அவனுக்கு பிடிக்காது. ரவுடிலே முதல் ரவுடி அப்படிதான் இருப்பான். அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும். கடவுள் அவனை முதல்ல தொட்டார். அவனை கடவுள் பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். MCom MPL முடித்தான். மீண்டும் அவன் ஒரு தியானத்துக்கு வந்தான். பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட்டான். சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தர படிப்பெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டான். நாங்கள் சொன்னோம், எங்கள் அப்பா அம்மாலாம் சொன்னோம், ஏடா கத்தோலிக்க திருச்சபையில் பைபிளை தூக்குனா யார் பொண்ணு கொடுப்பா? ஒருத்தன் தர மாட்டாங்க. உனக்கு இப்போ ஏண்டா அவளே படிக்க வச்சேன், அவளாவது சன்னியாசி துறவி போயிட்டா, நீ ஏன் இப்படி பண்ணிட்ட?
6 மாதம் வீட்டுக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு 1 வருஷம் அவன் இப்படி பைபிளை தூக்கிட்டு தெரியாது. சென்னையில் குடிசையாக போயிட்டான். எனக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அக்கா நான் இப்படி செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னான். அப்புறம் வயசு 30 முடியுது, 31 வரைக்கும் கல்யாணமே ஆகலை. ஜெபம் பண்ணிகிட்டே எடுத்தோம். இவனுக்கு என்ன கல்யாணம் நடக்கும். எங்கள் அம்மா அப்பா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. நான், தம்பி, எங்கள் அக்காங்க ரெட்டைங்க 2 எல்லாம் சேர்ந்து 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். கடவுள் ஒரு பெண்ணை வெளிப்பாடோட அடையாளத்தோடு கொண்டு வந்தார். பாண்டிச்சேரியில் கத்திரிக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு பேங்க் மேனேஜருடைய பொண்ணு, BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவா. அவளை 2 வருஷமாக அந்த வீட்டில் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு ஊழியக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அவன் அந்த வீட்டில் அவங்க அப்பா கூட பிறந்தவங்க 2 பேர் எங்கள் சபையில் சிஸ்டராக இருந்து இறந்துருக்காங்க. எல்லாம் கடவுளுக்கு எங்களுக்கு தோண்டி தந்து அந்த பிள்ளையை கல்யாணம் முடித்து கும்பகோணம் கத்திட்டல நாங்களும் நடுத்துறோம். அவங்க அப்பா பேங்க் மேனேஜரு, நல்ல கடவுள் கல்யாணத்தை நடத்தினார். கர்ப்பம் தரித்த உடனே ஒரே கல்லில் 2 பிள்ளை, ஆண் 1 பொண்ணு 1, பீட்டர் பிரிஸ்லா. இன்னைக்கு 4th இயர் முடிச்சிட்டாங்க, டிகிரி முடிச்சிட்டாங்க. பனிமலர் காலேஜில் அடுத்து ஜான்பால் 1 கொடுத்துருக்கிறாரு, 10th போகுது. ஆமென். நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீட்டுக் கொள்வார். அதான் திருத்துதர் பணி 16:31. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டு உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள், விடுதலை அடைவீர்கள். ஆவியானவர் எங்குண்டாங்க விடுதலை. என்ன நம்ம ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்தமே, இன்னைக்கு ஜெபம் பண்ணுறாங்க. பிரதர் வழியாக கடவுள் பேசியிருக்காரு. ஒரு சிஸ்டர் வர்றாங்க, ஏம்மா நீ வா நீ வா நீ வா. இவங்க 2 பேரை கூட்டிகிட்டு வர்றது. நான் மட்டும் போனால் போதும், அவங்களாம் தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கிறது? நம்ம எல்லாம் சுயநலந்தோம். அப்போ எனக்கு இது வேணாம் அது வேணாம் அது வேணும் இது வேணும் தந்துடுவாரா? அவர் எப்படியோ அழுது பிறந்து வாங்கிடுவீங்க. அது நிலையாக நிற்காது. ஆமென். நிலையாக நிற்கணுமா? மற்றவங்களே வாருங்க. சமாரிய பண்ண ஊரே கூட்டிகிட்டு வந்தா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அதனால் நம்ம கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் அந்த திருத்துதர் பணி 1:18 நம்ம வாசிக்கணும். 1:8 திருத்துதர் பணி 1:8. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென் ஆமென். தூய ஆவியார் உங்களிடம் வரும்போது அவரது கடவுளது வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அங்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்போது நீங்கள் எருசலேம் என்றால் உங்கள் வீட்டில் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமென் ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், குடிகார குடும்பம், நல்ல குடும்பம். 3 பிள்ளைங்க. ஒன்று 8 வயசு, ஒன்று 6 வயசு, ஒன்று 4 வயசு. ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் அம்மா குடிப்பான். மனைவிக்கு பொறுமையே இருக்காது. ஒரே சண்டை தான். அந்த பிள்ளைங்கள ராத்திரியெல்லாம் ஒரே அலறல் சத்தம் தான், ஒரே கூக்குரல் தான். அவளை வீட்டை சந்தித்து பாமான்னு சொல்லி ஜெபத்துக்கு கூப்பிட்டேன். ஜெபத்துக்கு வந்தால் ஜெபக்குழுவோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். நான் சொன்னேன், வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ண வர்றேன்னு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் அவன் வீட்டுக்காரன் பார்வையே என்னை அப்படியே விழுங்கிற மாதிரி பயமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், சகோதரி இன்னொரு நாளைக்கு வரேன்னு பயந்துட்டு வந்துட்டேன். வேணா அப்படி குடிச்சிட்டு தண்ணி போட்டு அப்படி இருந்தான். அப்புறம் திருப்பி இந்த பிள்ளை வந்து ஜெபத்தில் சேர்ந்து ஜெபக்குழுவோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். 1 வாரம் கழித்து திருப்பி அந்த வீட்டுக்கு போனேன். அவன் சிரிச்சுக்கிட்டே அம்மா வாங்கம்மா. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே போனேன். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா இவ்வளோ சந்தோஷமாக கூப்பிட்றேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அவன் சொன்னான், உங்கள் ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு குடிசை வீடு, ஒரு அரிக்கல் விளக்கு. அந்த கிளாஸை இவன் குடிச்சிட்டு நிமிர்ந்துருப்பான் போல் அந்த விளக்கு அந்த கிளாஸ் நொறுங்கி போயிடுச்சு.
அப்போ இவன் பயந்து போய் அந்த கிளாஸை பொறுக்கிட்டு இருக்கிறான். இவன் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வர்றான். இவன் இருந்தானா செத்து போனான் என்னன்னு கல்லை தூக்கிட்டு வர பயந்து ஓடியே போயிட்டான். அடுத்து ஒரு வாரம் கழிச்சு அதே போல் கிளாஸை உடைச்சிட்டான். இவன் பயந்து போய் பொறிக்கிட்டு இருந்தானா. மனைவி உள்ளே வந்தாளாம். என்னங்க கிளாஸ் உடஞ்சிருச்சா, நொறுங்கி போச்சா? பரவாயில்லைங்க, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன், ஒரு புது கிளாஸு வாங்கிக்கலான்னு சொன்னாலாம். அன்பாக சொன்னாலாம். அவன் சொல்கிறான், என் மனைவி இப்படி பேசினா பாருங்கம்மா, சில்லுன்னு ஒரு காற்று எனக்குள்ளே வந்துச்சு பாருமா, அன்னையோட நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன். அந்த சில்லு காற்று தூய ஆவியாருடைய காற்று. ஆமென். கரங்களை தட்டிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் அவன் குடிக்கவே இல்லை. ஆமென். பொறுமை, அன்பு, தாழ்ச்சி. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4. 1 பேதுரு 3 1 முதல் 4. திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதவர்களாய் இருந்தால் மரியாதையும் கற்பும் உள்ள தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையை உங்களுக்கு தேவைப்படாது. முடியை அழகு பண்ணுதல், பொன்னகைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். இதுவே கடவுள் பார்வையில் விலை உயர்ந்தது. ஒரு கணவன் மனைவியிடம் 4 காரியம் எதிர்பார்க்கிறான். மரியாதையாயிடு, அன்பாயிடு, பொறுமையாயிடு, பணிஞ்சு போயிடு. எப்படிப்பட்ட கணவனும் மனைவி வசமாக்கப்படுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் குடிச்சிட்டு வந்துட்டோம்னா நடுத்தரில் விட்டு கெட்ட கெட்ட வார்த்தை 10 வீட்டுக்கு கேட்குற மாதிரி பேசி அவனை நாயே பேய தின்னு திங்கலாம் நான் போகணும். தூய ஆவியாரால் நிறைக்கப்பட்டவர்கள் கடவுளிடம் மரியாதையாக, அன்பாக, பொறுமையாக, பணிவாக போவாங்க. அங்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு, உன் கணவனுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். உங்கள் கணவனுக்கெல்லாம் இன்னைக்கு விடுதலை. கரங்களை தட்டிக்கோங்க. மனைவிமாருக்கெல்லாம் விடுதலை. கரங்களை தட்டுங்க. கையை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நம்ம எல்லாம் ரொட்டி சாப்பிட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ரொட்டியாக பிஸ்கட்டாக ரெடி ஆகுது. பிரைஸ் தி லார்ட். நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி நடுராத்திரி நம்ம விழித்திருந்து பௌர்ணமி நிலா நம்ம இறைவார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கோம். ஈசாக்கை போல் உங்களுக்கு 100 மடங்கு அறுவடை நடக்க போகுது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தொடக்க நூல் 26:12-13. தொடக்க நூல் 26:12-13. ஈசாக்கு அந்நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். அவர் செல்வமுடையவர் ஆனார். செல்வத்துக்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வர் ஆனார். மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தன. வேலைக்காரர் பலர் இருந்தனர். எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். ஆமென். உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமை கொள்ளும்படியா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆமென், ஆமென், ஆமென். ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு அறுவடை. ஆடு மாடெல்லாம் பழகி பெருகி, ஆட்டு மந்தையெல்லாம் மாட்டு மந்தையெல்லாம் பெருகி அவன் பெரிய பணக்காரன், செல்வந்தன் ஆனான். நீங்களும் பெரிய செல்வந்தியாக மாற போறீங்க. ஆமென். 100 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் கொடுக்கிறா? தூய ஆவியானவர். ஆமென், 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 ஆமென். நாங்கள் ஆரம்ப காலத்தில் பைபிள் எடுத்து அப்போல்லாம் நிறைய மருத்துவ பணியில் 40-50 டெலிவரி பார்த்துட்டு கை நிறைய பணம் இருக்கும். எல்லா கேஸும் பார்ப்போம். பெரிய டாக்டர்மா மாதிரி நிறைய பணம் கொட்டி கிடக்கும். கையில் பைபிள் எடுத்து ஆஸ்பத்திரி வேலையை விட்ட உடனே ஏசு தான் கூட இருந்தார், பணமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நானும் ஒரு சிஸ்டரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு நற்செய்தி அறிவிக்க போனோம். அப்போ எனக்கு பயங்கர தண்ணி தாகம். நான் சொன்னேன், சிஸ்டர் அப்போல்லாம் 50 ரூபா இருந்தால் போதும், 10 ரூபாய்க்கே 2 தேங்காய் இளநீ குடிச்சிடலாம். இப்போல்லாம் 50 ரூபா 100 ரூபா சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் ஒரு 2 இளநீ குடிக்கிறதுக்கு ஒரு 10-20 ரூபா உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டேன். ஸ்பான்சர் நீங்கள் கேட்டுட்டீங்களா? கட்டாயம் கடவுள் தருவார் அப்படின்னாங்க.
நான் சொன்னேன், நீங்கள் தான் சொல்கிறீங்க சிஸ்டர், எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, இப்போமே இளநீ வேணும் சிஸ்டர், கையில் காசு இல்லை, எங்களுக்கு பஸ்ஸு காசு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன சிஸ்டர் செய்கிறதுன்னு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்தேன். அப்புறம் நாங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டே வந்தோம். ஒரு முள் மரம் நின்றுது. அந்த முள் மரத்துக்கடியில் ஒரு அங்கி போட்டு கருப்பு கயிறு கட்டினவர் அவர் தான் பாஸ்டர். அவர் சிஸ்டர், நீங்கள் 2 பேரும் தான் இரவெல்லாம் ஜெபம் பண்ணினீங்களா, உங்கள் இறைவார்த்தையெல்லாம் கேட்டோம், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, இந்தாங்க இந்த கவரை வச்சுக்கோங்கன்னு ஒரு கவர் கொடுத்தாரு. நீங்கள் கவர் கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அந்த பிரதர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் பாஸ்டருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அந்த மரத்தடியிலே ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு கவரை கொடுத்தார். அந்த கவரை பிரித்து பார்த்தால 50 ரூபா இருந்துச்சு. 50 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் 5 ரூபா, 10 இளநீ குடிக்கலாம். பாருங்கள், ஆண்டவர் அற்புதமாக சந்திச்சார், இன்னும் வரைக்கும் சந்திச்சுட்டே இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கும் சந்திப்பார். ஆமென். இல்லைன்னு சொல்லாதீங்க, இல்லாததை இருக்க செய்கிறவர். அபிரகாம், ஈசாக், யாக்கோபின் செல்வ செழிப்பை கொடுக்கிறவர். அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவர் கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி செலுத்துவோம். இடைவேளைக்காக நம்ம சொல்ல இருக்கின்ற வேளையில் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை என்று எங்களோடு பேசிய தகப்பனை, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசியவரே உமக்கு நன்றி. இவர்களுடைய உடல் தூய ஆவியார் தங்குகிற கோயில். இந்த தூய ஆவியார் தங்கி விடுதலை கொடுப்பதற்கு தடையாய் இருக்கிற இவருடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலகீனங்கள் எல்லாவற்றின் மீதும் இரக்கமாய் இருங்க ஆண்டவரே. கல்வாரி சிந்திய உங்கள் ரத்தம் ஒரு முறை உடைய பிள்ளைகள் கழுகட்டும் ஏசப்பா. உடைய மனசாட்சியை கழுவுங்க, உடைய குற்றப்படுத்துகிற ஆவிகளை கழுவுங்க இயேசு சுவாமி. உடைய பலகீனத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இச்சை, பணம், பெருமை, கோபம், வெறுப்பு, கசப்பு, அபிவிசுவாசம், மந்திரம், பில்லி சுனியம், ஜோசியம், ஜாதகம், எல்லா குழப்பத்தின் ஆவிகள் தூய ஆவியார் தங்கி இவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு தடையாய் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. ராஜாவாக உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் இறங்கிருங்க ஆண்டவரே. தூய ஆவியார், பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்து நாடி தீனாக்கு வடிவில் இறங்கிய நெருப்பு இறங்கட்டும். பாவம், சாபம், நோய், பேய், பிசாசு கிரியைகளை எல்லாம் தூய ஆவியானவர் எரித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடும். அப்படி கொடுக்கின்ற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென்.